ஹலோ எவ்ரிஒன் வெல்கம் பேக் டு கோட் மீல். இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஹவ் டு பிகம் ஸ்ட்ராங் அட் ப்ராப்ளம் சால்விங். ஸோ இந்த டாபிக் பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் இதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ நான் ஒவ்வொருத்தருக்கா கமெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டலாம்னு சொல்லி நான் டிசைட் பண்ணிட்டேன். அதே மாதிரி நான் வீடியோக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா ப்ராப்ளம் சால்விங்கில் மாஸ்டர் ஆகிடுவீங்களான்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை. டிஎஸ்ஏ ஃபுல்லாக கற்றுக்கணும்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. ஸோ நான் என்ன தான் சொல்ல போகிறேன், நான் இவ்வளோ நாளாக என்னோட கரியர் ஜேர்னியில் என்னென்னலாம் கற்றுக்கிட்டேன். ஸோ ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா எப்படி நம்ம சால்வ் பண்ணணும், அந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி நம்மளோட சால்விங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணலாம், அதுக்கான ஒரு கைடன்ஸ் மட்டும் தான் கொடுக்க போகிறேனே தவிர, கண்டிப்பாக நீங்கள் இதை பார்த்தா நீங்கள் ப்ராப்ளம் சால்விங்கில் கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஆயிடுவீங்கன்னு சொல்லி நான் ப்ராமிஸ்லாம் பண்ண விரும்பல. அது டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் மைண்ட் செட் அண்ட் நீங்கள் இதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் எடுக்க போகிறீங்க இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. சரியா? ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட்? அதை பத்தி நீங்க ஏன் தெரிஞ்சுக்கணும்? அதுல ஏன் நீங்க ஸ்ட்ராங் ஆகணும்? இந்த கேள்வி உங்ககிட்ட இருக்கும். ஸோ ப்ராப்ளம் சால்விங்னா ஒன்றும் இல்லை, அது ஒரு ஸ்கில் தான். நீங்க இந்த கோட் எழுதுறது, லீக் கோட்ல ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றது, இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருங்க. ஜென்ரலா ப்ராப்ளம் சால்விங்னா என்ன? நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். சரியா? நீங்க பஸ்ல போகும்போது டிக்கெட் எடுப்பீங்கல்ல, அப்போ நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறீங்க. ஸோ டிக்கெட்டோட பிரைஸ் கிட்டத்தட்ட ஒரு ரூ. 7 வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்ககிட்ட ரூ. 7 இல்ல, ரூ. 10 ரூ. 20 அந்த மாதிரி அதிகமா தான் உங்ககிட்ட இருக்கு. ஸோ கண்டக்டர்ட்ட போயிட்டு நீங்க ரூ. 10 குடுத்துட்டு நீங்க எக்ஸாம்பிளுக்கு நான் தாம்பரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்து நீங்க டிக்கெட் கேட்குறீங்க. ஸோ அவர் டிக்கெட்டோட பிரைஸ் ரூ. 7 சொல்றாரு. திடீர்னு ரூ. 2 இருந்தா குடு தம்பி, நான் ரூ. 5 தரேன் திருப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு செகண்ட் நம்ம அப்படியே ஸ்டக் ஆயிருவோம். நம்ம தான் ரூ. 7 விட அதிகமா தானே குடுத்துருக்கோம். அவரு தானே நமக்கு மீதி பேலன்ஸ் குடுக்கணும். நம்ம ஏன் எக்ஸ்ட்ரா அவருக்கு ரூ. 2 குடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும் எல்லாத்துக்குமே. அது சின்ன வயசா இருக்கும்போது நமக்கு அது புரியாது. அது என்னன்னு சொல்லி நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அத அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. கொஞ்சம் பெரிய பையனானதுக்கு அப்புறம், அவரு கொஞ்சம் மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம், அந்த கண்டக்டர் ஏன் அப்படி சொன்னாருன்னு சொல்லி உங்களுக்கு அப்பதான் தெரியும். அவர்கிட்ட ஆக்சுவலா ரூ. 3 சில்லற இருந்திருக்காது. வெறும் ரூ. 5 காயின் மட்டும் தான் அவர்கிட்ட இருந்திருக்கும். சோ அவர்னால உங்களுக்கு ரூ. 3 சில்லற குடுக்க முடியாது. சோ உங்ககிட்ட இருந்து ரூ. 2 எக்ஸ்ட்ரா வாங்குனா, திருப்பி மொத்தமா ரூ. 5 குடுத்துடலாம்னு சொல்லி அவரு யோசிப்பாரு. சோ இப்படி யோசிக்கிறாருல்ல, சோ அந்த ஸ்கில்லுக்கு பேரு தான் ப்ராப்ளம் சால்விங். சோ ப்ராப்ளம் சால்விங்னா ஒரு ப்ரோகிராம் குடுத்தா நான் அத நான் சால்வ் பண்றது. ஒரு கோட் குடுத்தா நான் அத போடுறது. சோ அது மட்டுமே ப்ராப்ளம் சால்விங் கிடையாது. ரியல் லைஃப்ல நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம், அதுக்கான சொல்யூஷன எப்படி நம்ம கிரியேட் பண்றோம். இந்த ஸ்கில்லுக்கு பேரு தான் ப்ராப்ளம் சால்விங். சரியா? சோ இதே ஸ்கில்ல உங்களோட வொர்க்கிங் என்வைரன்மென்ட் ஆர் உங்களுக்கு புடிச்ச ஃபீல்டு, அது கண்டிப்பா கோடிங்கா தான் இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்ல. என்னவா வேணா இருக்கலாம். இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் நெறைய டைப் ஆஃப் ஃபீல்ட சூஸ் பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட், சைபர் செக்யூரிட்டி, மெஷின் லேர்னிங் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் டெவலப்பர், டெஸ்டர். சோ இந்த மாரி கிட்டத்தட்ட நெறைய ஃபீல்டு இருக்கு. சோ இந்த எல்லா ஃபீல்ட்லயுமே இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ங்கிறது கண்டிப்பா தேவைப்படும். ஒரு இன்டர்வியூ நீங்க அட்டெண்ட் பண்ண போறீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்ல உங்களோட ஃபர்ஸ்ட் ரவுண்டே ஆப்டிட்யூட் அண்ட் தென் ரீசனிங். இது 2 தான் வைப்பாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, மெயினா இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ல அனலைஸ் பண்றதுக்காக மட்டும் தான். நீங்க அந்த டெஸ்ட்ல 100க்கு 100 எடுத்தாலும், நீங்க அதுல சால்வ் பண்ண கொஸ்டின் எதுவுமே நீங்க வொர்க் பண்ற இடத்துல யூஸ் பண்ண மாட்டீங்க. ஆர் திரும்ப வராது. சரியா? பட் ஏன் நான் தேவையில்லாம அந்த டெஸ்ட்ட நான் அட்டெண்ட் பண்ணணும்? ஏன் அந்த டெஸ்ட்ட அவங்க வைக்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு நெறைய பேத்துக்கு டவுட் இருக்கும். நம்ம வேலை செய்ய போறது ஒரு டொமைன்ல. ஏன் இந்த சம்மந்தம் இல்லாம இந்த டெஸ்ட்லாம் வச்சு நம்மள கன்ஃப்யூஸ் பண்றாங்க? ஆர் நம்ம டைம வேஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நெறைய பேத்துக்கு கேள்வி வந்திருக்கும். நானும் உங்கள மாரி தான். ஸ்டார்ட்டிங்ல அப்படிதான் யோசிச்சேன். எதுக்காக வைக்கிறாங்க? வேஸ்ட் தானே இதெல்லாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். சோ அது அப்படி கிடையாது. நீ வொர்க் பண்ற இடத்துல ஆர் உனக்கு குடுத்த வொர்க்ல ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பா இருக்கும். சோ நீங்க ஒரு வேலைக்கு சேர போறீங்கன்னா, அந்த கம்பெனில இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு பார்ட் ஆஃப் த சொல்யூஷனா தான் நீங்க ஜாயின் பண்ணுவீங்க. அத மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? அந்த ஒரு பார்ட் ஆஃப் சொல்யூஷன எப்படி நீங்க கொண்டு வர்றீங்க? அந்த ப்ராப்ளத்த நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க? அவங்களோட ரெக்யர்மென்ட் என்ன? அத புரிஞ்சுகிட்டு, அதுக்கான அவுட்புட்ட நீங்க எப்படி குடுக்கலாம்? இத யோசிக்கிறீங்களா பார்த்தீங்களா? சோ அதுதான் அந்த இடத்துல ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். சரியா? சோ அதத்தான் நான் இங்க மீன் பண்ணியிருக்கேன். ப்ராப்ளம் சால்விங் இஸ் அ க்ரூசியல் ஸ்கில் ஃபார் கோடிங் இன்டர்வியூஸ் அண்ட் ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸ். சோ அது கோடிங் இன்டர்வியூவா இருந்தாலும் சரி, இல்ல ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷனா இருந்தாலும் சரி, 2க்குமே ஆர் உங்களோட ரியல் லைஃப் ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ங்கிறது வெரி வெரி மஸ்ட். சரியா? சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த வீடியோல எப்படி இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது? நம்ம எப்படி அதுல ஸ்ட்ராங் ஆகுறது? நம்ம எந்தெந்த இடத்துலலாம் ஃபோக்கஸ் பண்ணணும்? இதத்தான் நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரியா? சோ ஃபர்ஸ்ட் திங் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம்ஸ். நமக்கு குடுத்த ப்ராப்ளத்தோட ரெக்யர்மென்ட் என்ன? அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். சோ அதுதான் ஃபர்ஸ்ட் திங். அந்த ப்ராப்ளத்த புரிஞ்சுக்க முடியலன்னா, அந்த புரியறக்கு உங்களுக்கு அடிஷனலா என்னென்ன தேவைப்படுதோ, அது எல்லாத்தையும் நீங்க தான் ரிசர்ச் பண்ணணும். அது வொர்க்கா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு கோடிங் கொஸ்டினா இருந்தாலும் சரி, இல்ல அது ஒரு ரியல் டைம் ப்ராப்ளமா இருந்தாலும் சரி. எதுவா இருந்தாலும் சரி, அந்த ப்ராப்ளத்த
தரோவா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த எல்லா இன்புட்டையும் வந்துட்டு நீங்க தான் வந்து கெயின் பண்ணணும். சரியா? ஸோ அட் எண்ட் ஆஃப் தி டே நமக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கணும். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் திங் அதான். ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது வந்துட்டு அப்ளையிங் எஃபிஷியன்ட் டெக்னிக்ஸ். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம டைரக்ட்டா வந்து நம்ம எஃபிஷியன்ட்க்குலாம் போ வேணாம். சிம்பிளாவே ஆரம்பிப்போம். குடுத்திருக்க ப்ராப்ளத்த நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வேலை என்ன? எடுத்த உடனே வந்துட்டு அதுக்கான சொல்யூஷன வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்லக்கூடியது எல்லாமே வந்துட்டு எல்லா சிச்சுவேஷனுக்குமே வந்து பொருந்தும். அது நீங்க வேலை செய்ற இடமா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஒரு கோடிங் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறீங்களா இருந்தாலும் சரி, இல்ல வந்து நீங்க ஒரு ரியல் லைஃப்ல வந்து ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்க. அத எப்படி சால்வ் பண்றதா இருந்தாலும் சரி. எதுவா இருந்தாலும் சரி, அது என்ன ப்ராப்ளம்? அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 2வது என்ன? டைரக்ட்டா அதுக்கான சொல்யூஷன நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இன்ஸ்டெட் என்ன பண்ணணும்னா, அந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்றதுக்கு என்ன மாரி பாசிபிலிட்டிலாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா வந்துட்டு ஒரு ப்ராப்ளத்த சால்வ் பண்றதுக்கு ஒரே ஒரு வே தான் இருக்குன்னு சொல்லி நம்ம எப்பயுமே வந்து டிசைட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இந்த பஸ் டிக்கெட் ப்ராப்ளத்துக்கே வருவோம் நம்ம. அந்த கண்டக்டர் வந்துட்டு ரூ. 2 குடுங்க நான் ரூ. 5 தரேன்னு சொல்லி சொல்றாரு. அது வந்து ஒன் ஆஃப் த வே. அது கண்டிப்பா வந்து அது மட்டும் பண்ணா தான் வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு கிடையாது. வேற என்ன பண்ணலாம் அவரு? பொறுப்பா வேற யாராவது வந்து சில்லறை குடுத்தாங்கன்னா, நான் உனக்கு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லலாம். சோ எனக்கு 2வது ஒரு ஆப்ஷனும் இருக்கு. சோ இந்த மாரி வந்து நெறைய பாசிபிலிட்டி வந்து அந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்றதுக்கு இருக்கு. சோ இந்த மாரி எல்லா பாசிபிலிட்டி வந்துட்டு நீங்க அனலைஸ் பண்ணணும். சரியா? சோ அதுல வந்துட்டு எது வந்து எஃபிஷியன்ட்டா இருக்கோ, அத தான் வந்து நம்ம சூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்ணணும். பட் இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு எந்த ஆப்ஷன் வந்து எஃபிஷியன்ட்ன்னு சொல்லி தெரியலன்னா, வெரி சிம்பிள். அந்த ப்ராப்ளத்தோட ரெக்யர்மென்ட்ட இன்னொரு வாட்டி பாருங்க தெளிவா. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த சில்லற பிரச்சனைக்கே வருவோம் நம்ம. சோ கண்டக்டர் வந்து பாசெஞ்சருக்கு ரூ. 3 தரணும். ரூ. 3 இல்ல ரூ. 5 மட்டும் தான் இருக்கு. சோ அவரு ரூ. 2 குடுத்தாருன்னா பாசெஞ்சரு, இவரு வந்து ரூ. 5 குடுத்துருவாரு. ஓகே. இல்ல இன்னொரு வே என்ன சொன்னேன்? அவர் வெயிட் பண்ணி வேற யாராவது ரூ. 3 குடுத்தாங்கன்னா, வாங்கி இவருக்கு குடுக்கலாம். ஓகே. அது ஒரு வே. சோ இந்த இடத்துல வந்துட்டு எந்த சாய்ஸ் வந்து நீங்க ரொம்ப எஃபிஷியன்ட்ன்னு சொல்லி நினைக்கிறீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. பாசெஞ்சர் வந்து ரூ. 2 குடுக்கணும். ஒருவேள பாசெஞ்சர்ட்ட ரூ. 2 இல்ல. இல்லாதப்ப அவர் என்ன பண்ணணும்? கண்டிப்பா வந்து 2வது சாய்ஸ்க்கு தான் அவரு போய் ஆகணும். ஓகே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒருவேள ரூ. 2 இருக்கு. சரியா? சோ அந்த நேரத்துல வந்து அவரு ஃபர்ஸ்ட் சாய்ஸும் சூஸ் பண்ணலாம். இல்ல 2வது சாய்ஸ்க்கும் போலாம். சோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ வந்து சூஸ் பண்ணாருன்னா, அவருக்கு ரூ. 2 சில்லறை காசு கிடைக்கும். பட் ரூ. 5 காயின் வந்து அவர விட்டு போயிரும். சோ அந்த கண்டக்டர் வந்து அந்த நேரத்துல யோசிப்பாரு. எனக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் பாசெஞ்சருக்கு வந்து சில்லறை குடுக்கும்போது, எனக்கு ரூ. 5 காசு அதிகமா தேவைப்படுமா? இல்ல ரூ. 2 காசு அதிகமா தேவைப்படுமான்னு சொல்லிட்டு. ஒருவேள இந்த இடத்துல எனக்கு ரூ. 5 காசு தான் வந்து அவருக்கு அதிகமா தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க, சில்லறை குடுக்கறக்கு. சோ அந்த இடத்துல அவர் என்ன சூஸ் பண்ணுவாரு? ஓகே நம்ம வெயிட் பண்ணலாம். 2வது சாய்ஸையும் வந்து நம்ம சூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒருவேள எனக்கு அதுல வந்துட்டு யாருமே அவருக்கு ரூ. 3 சில்லறை குடுக்கலைன்னா, அப்பதான் வந்து அவர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ்க்கு வருவாரு. சோ இதே தான் வந்து நம்மளோட இங்க கோடிங் ப்ராப்ளமா இருந்தாலும் சரி. ஒரு சாய்ஸ வந்து சூஸ் பண்ணிட்டு, அது நம்மளோட ப்ராப்ளத்த கம்ப்ளீட்டா ஃபுல்ஃபில் பண்ணுதா? அதுக்கான சொல்யூஷன் வந்து 100% குடுக்குதான்னு சொல்லி பார்க்கணும் ஃபர்ஸ்ட். குடுக்கலையா? ஓகே வெயிட் பண்ணுங்க. தப்பில்ல. நம்ம 2வது சாய்ஸையும் போய் பார்ப்போம். அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு, அது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ விட ரொம்ப வொர்ஸ்ட்டா இருந்ததுன்னா, திரும்ப ஃபர்ஸ்ட் சாய்ஸ்க்கே வந்துரலாம். பிரச்சனை இல்ல. அப்படி இல்ல, எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் சாய்ஸ விட 2வது சாய்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க கண்ண மூடிட்டு நீங்க அந்த சாய்ஸ சூஸ் பண்ணிரலாம். சோ இத தான் வந்து நான் இங்க மீன் பண்றேன். அப்ளையிங் எஃபிஷியன்ட் டெக்னிக்ஸ். சரியா? 3வது பாயிண்ட். பிராக்டிசிங் கன்சிஸ்டன்ட்லி. சோ இந்த கன்சிஸ்டன்ட்ங்கிறது வந்து ஒரு கோடிங் ப்ராப்ளம் சால்வ் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு வேலையில ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைய சால்வ் பண்றதா இருந்தாலும் சரி, இந்த கன்சிஸ்டன்சிங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியம். எக்ஸாம்பிளுக்கு இந்த கண்டக்டர் பிரச்சனைய எடுத்துக்குவோம் நம்ம. அந்த கண்டக்டர் வந்துட்டு இவ்வளவு பாசிபிள் சாய்ஸ வந்து அவரு சூஸ் பண்ணிட்டு, அதுல எது வந்து எஃபிஷியன்ட்டா இருக்குன்னு சொல்லி அப்ளை பண்றாரு. ஓகே. அவரு எடுத்த உடனே கண்டக்டர் வேலைக்கு சேர்ந்த உடனே வந்துட்டு, அவருக்கு தெரியுமா இது? ஃபர்ஸ்ட் யோசிங்க பார்க்கலாம். தெரியாது கண்டிப்பா. டிக்கெட் குடுத்து சில்லறை வாங்கி மட்டும் தான் வந்து, ஓகே நம்ம இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா, நம்ம அத வந்து இந்த மாரி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி அவரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அவரு 1 வாரம் மட்டும் கண்டக்டர் வேலைக்கு வந்துட்டு, 1 மாசம் ஃபுல்லா சும்மா இருந்துட்டு, திரும்ப வந்து கண்டக்டர் வேலைய ஆரம்பிச்சாருன்னா, எந்த ஊருக்கு போக எவ்வளவு ரூபாய் டிக்கெட் குடுக்கணும்னு கூட அவருக்கு தெரியாம போயிரும். கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரியா? சோ இத பத்தி நான் செப்பரேட்டா லாஸ்ட்டா கவர் பண்றேன். பட் 3 இம்பார்ட்டன்ட் திங் வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கக்கூடியது இது 3 தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் போவோம். சோ இதுக்கப்புறம் வந்து நான் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து கோடிங் ரிலேட்டடா மட்டும் தான் இருக்கும். சோ இத வந்துட்டு நீங்க வேற எந்த டாபிக்கோட நீங்க ரிலேட் பண்ணிக்க வேண்டாம். சரியா? லேர்ன் த பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட். சோ நீங்க ஒரு கோடிங் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போறீங்கன்னா, அதுக்கு ஃபவுண்டேஷனே வந்து பேசிக்ஸ் தான். சரியா? நீங்க பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் வந்து, நீங்க என்ன ப்ராப்ளம் குடுத்தாலும், அத சால்வ் பண்ண முடியும். சோ இந்த இடத்துல வந்துட்டு நான் பேசிக்ஸ்ன்னு சொல்லி நான் எத மீன் பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு சூஸ் ஒன் புரோகிராமிங் லாங்குவேஜ். அதுல வந்து ஸ்ட்ராங் ஆகுங்க. நீங்க பைத்தான் தான் சூஸ் பண்ணணுமா? அவசியம் இல்ல. உங்களுக்கு எது புடிச்சிருக்கோ, நம்ம கரண்ட் டெக்னாலஜில வந்து எந்த புரோகிராமிங் லாங்குவேஜ் வந்து மேஜரா யூஸ் பண்றாங்க, நீங்க சூஸ் பண்ணக்கூடிய ஃபீல்ட்ல வந்து என்ன புரோகிராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க, அத தெரிஞ்சுக்கிட்டு, அதுல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் ஆகுங்க. எக்ஸாம்பிளுக்கு பைத்தான் எடுத்துக்கலாம் நம்ம இப்போ. சோ பைத்தான்ல வந்துட்டு டாப் டூ பாட்டம் வந்து கரைச்சு குடிச்சு வச்சிருக்கணும். கரைச்சு குடிச்சு வச்சிருக்கிறது மீன்ஸ் நீங்க வந்துட்டு ஜாங்கோ ஃப்ரேம்வொர்க் கத்துக்கோங்க. இல்ல வந்துட்டு
மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த லெவலுக்கு போய் கத்துக்கோங்க. நான் அப்படிலாம் சொல்ல வரல. ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ்னு எடுத்துக்கிட்டா பேசிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செட்டைன் டாபிக்ஸ் மட்டும் தான் இருக்கும். அத மட்டும் நீங்க கவர் பண்ணுங்க போதும். கவர் பண்றது மீன்ஸ் மொட்டை மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டா அந்த டாபிக் வந்து நம்ம எதுக்காக கத்துக்கிறோம்? உங்களோட ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டையும் வந்துட்டு அந்த டாபிக் மேல போட்டு நீங்க அத கத்துக்கணும். சரியா? அதே மாரி அந்த டாபிக் வந்து நம்ம எந்த மாரி இடத்துல யூஸ் பண்ணலாம்? சோ இந்த மாரி வந்துட்டு ஒவ்வொரு டாபிக்கும் வந்து ரசிச்சு கத்துக்கோங்க. சரியா? சோ பைத்தான்னு சொல்லும்போது வந்துட்டு நான் நம்ம சேனல்லயே வந்துட்டு பேசிக்ஸ் வந்துட்டு எல்லாமே கவர் பண்ணி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு அந்த வீடியோல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா போய் அத பார்த்துக்கோங்க. நான் ஒரு சில பேர் வந்துட்டு நான் சொல்லிக் குடுக்குறது வந்து உங்களுக்கு புரியும். அதே மாரி வந்துட்டு என்னோட கன்டென்ட் வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சோ புடிச்சிருந்தா நீங்க கண்டிப்பா கன்டின்யூ பண்ணுங்க. இல்ல ஒருவேள வந்துட்டு நான் சொல்லி தர்றது வந்து உங்களுக்கு புரியல, அது புடிக்கலன்னு சொல்லி நெனச்சீங்கன்னா, நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அப்பதான் வந்து நான் அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நான் அத வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பேசிக்ஸ். சோ பேசிக்ஸ் சொல்லும்போது புரோகிராமிங் லாங்குவேஜ். சோ அதுல ஸ்ட்ராங் ஆயிருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். சோ இதுல வந்துட்டு நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும் அப்டின்னுலாம் சொல்ல வரல. டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னா என்ன? அது எதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும்? அத ஏன் நம்ம ஃபர்ஸ்ட் கத்துக்கணும்? எந்த மாரி இடத்துல வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணலாம்? இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? சைட் பை சைடு இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்க வெறும் தியரிய மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அத வந்து நீங்க ஒரு ப்ராப்ளம் சால்விங்ல வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனா நீங்க கிரியேட் பண்ணும்போது, தியரட்டிக்கலா மட்டும் தான் சொல்யூஷன் கொண்டு வர முடியுமே தவிர, ஆக்சுவல் ரிட்டன் சொல்யூஷன் வந்து கொண்டு வர முடியாது. சரியா? சோ நீங்க தியரி கத்துக்க கத்துக்க சைட் பை சைடு வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷன் ஆர் பிராக்டிகலாவும் வந்துட்டு அத லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? சோ அதே மாரி தான் அல்காரிதம்ஸ். சோ இந்த இடத்துல வந்துட்டு நான் எக்ஸாம்பிளுக்கு நான் 1, 2 வந்து இங்க நான் ஆட் பண்ணியிருக்கேன். பட் இத தவிர நெறைய இருக்கு. சோ எல்லாத்துலயும் வந்துட்டு பேசிக்ஸ் வந்து நல்லா கத்துக்கோங்க. சரியா? 3வது காம்ப்ளெக்ஸிட்டி அனாலிசிஸ். சோ அந்த காம்ப்ளெக்ஸிட்டினா என்னன்னு சொல்லி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஓகே தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு புரோகிராமோட எஃபிஷியன்சி ஆர் ஒரு கோடோட எஃபிஷியன்சிய வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக டைம் காம்ப்ளெக்ஸிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸிட்டின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கு. சோ அத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அது ஒண்ணும் இல்ல. உங்க கோட வந்து ஒரு காமன் ஃபேக்டர கன்சிடர் பண்ணி அதோட எஃபிஷியன்சிய கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் வந்து காம்ப்ளெக்ஸிட்டி அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ அத வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் த புரோகிராம்ல வந்து பிக் ஓ நோட்டேஷன் மூலியமா கண்டுபிடிப்போம். சோ இதுக்காகவும் நான் செப்பரேட்டா வீடியோ போட்டுருக்கேன். சோ டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம் சீரிஸ்ல வந்து நீங்க போய் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வீடியோவா இருக்கும். சோ நீங்க அத வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா அது புரியும். சரியா? சோ இந்த காம்ப்ளெக்ஸிட்டி அனாலிசிஸ்ங்கிறது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சோ இது இருந்தா மட்டும் தான் வந்து உங்கனால வந்துட்டு ஒரு ப்ராப்ளத்துக்கு எஃபிஷியன்ட்டான சொல்யூஷன் வந்து குடுக்க முடியும். சோ பேசிக்ஸ்ன்னு வரும்போது இந்த 4ம் தான். ஃபர்ஸ்ட் வந்து புரோகிராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் ஆகுங்க. 2வது அதுல டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கத்துக்கோங்க. இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பொறுத்தவரைக்கும் ஊப்ஸ் கான்செப்ட் வந்து தேவைப்படும். சோ இதுக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்க அதாவது நீங்க புரோகிராமிங் லாங்குவேஜ் கத்துக்கும்போதே வந்துட்டு ஊப்ஸும் சேர்த்து கத்துக்கோங்க. அண்ட் தென் வந்து நீங்க டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு மூவ் ஆகுங்க. நெக்ஸ்ட் வந்து அல்காரிதம்ஸ். சோ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர், அல்காரிதம்ஸ் இந்த 2ம் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்க அந்த காம்ப்ளெக்ஸிட்டி அனாலிசிஸ் பார்த்தாலும் சரி, இல்ல கடைசில பார்த்தாலும் சரி, நீங்க ஃபர்ஸ்ட்டே பார்க்கறது பெட்டர். ஏன்னா வந்துட்டு இந்த ஒவ்வொரு டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆர் ஒவ்வொரு அல்காரிதம் வந்துட்டு ஒரு கோட வந்து ஆப்டிமைஸ் பண்ண தான் யூஸ் ஆகுது. சோ அதனால வந்துட்டு இந்த காம்ப்ளெக்ஸிட்டி அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் கத்துக்கோங்க. அண்ட் தென் வந்து இந்த 2 டாபிக் வாங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம் கிளியர்லி. நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டே சொன்னேன்ல. நம்ம வந்துட்டு ஒரு 3 விஷயத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. சோ ஃபர்ஸ்ட் விஷயம் இதுதான். நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாரி தான். குடுத்திருக்கக்கூடிய ப்ராப்ளத்த நல்லா ரீட் பண்ணுங்க. தரோவா ரீட் பண்ணுங்க. அது 1 வாட்டினாலும் சரி, இல்ல 100 வாட்டினாலும் சரி, எத்தன வாட்டி படிச்சாலும் பரவால்ல, தப்பில்ல. அத படிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அதுல என்ன சொல்ல வர்றாங்க? நம்மகிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க? இந்த 2ம் வந்துட்டு உங்களுக்கு கிளியர் ஆகணும். சோ அதுவரைக்கும் நீங்க அந்த ப்ராப்ளத்த திரும்ப திரும்ப வந்துட்டு நீங்க ரீட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டாலும் தப்பில்ல. சரியா? அதே மாரி ஒரு கொஸ்டின் பார்த்ததுக்கு அப்புறம் அண்ட் புரிஞ்சுகிட்டு, உங்கள நீங்களே வந்துட்டு நெறைய கொஸ்டின் பண்ணுங்க. சோ இது எதுக்கு குடுத்துருக்காங்க? இந்த டெஸ்ட் கேஸ வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்? ஒருவேள இந்த மாரி வந்து காம்ப்ளிகேட்டா கேஸ் வந்து குடுத்துருவாங்களோ? இந்த மாரி டிஃபரண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட். எடுத்த உடனே வந்து சொல்யூஷனுக்கு எப்பயுமே போக்கூடாது. அந்த சொல்யூஷனுக்கு முன்னாடியே வந்துட்டு இத்தன விஷயத்த நீங்க பண்ணணும் ஃபர்ஸ்ட். அது ஸ்டார்ட்டிங் அதாவது நீங்களோட பிகினிங் ஸ்டேஜ்லயே வந்துட்டு இத வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னாவே நீங்க போக போக வந்து இதுல நான் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. உங்கள அறியாமலே நீங்க பண்ணுவீங்க. நம்ம இதுதான் பண்றோம்னு சொல்லி தெரியாமலே நீங்க பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. சோ குடுத்திருக்க ப்ராப்ளத்த நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சோ அதுல இம்பார்ட்டன்ட்டா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் அண்ட் அவுட்புட். ஒரு ப்ரோகிராம்னா வந்துட்டு அதுல வந்துட்டு கண்டிப்பா வந்து ஒரு டெஸ்ட் கேஸ் குடுத்திருப்பாங்க. ஒரு சாம்பிள் டெஸ்ட் கேஸாவது. அந்த சாம்பிள் டெஸ்ட் கேஸோட அவுட்புட் என்ன? சோ அது எப்படி வந்துச்சு? இது என்ன டைப் ஆஃப் இன்புட்? அதே மாரி அவுட்புட் வந்து என்ன டைப்ல இருக்கணும்? இது எல்லாத்தையும் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் திங் வந்து இன்புட் அண்ட் அவுட்புட். இத புரிஞ்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். இந்த கன்ஸ்ட்ரெயின் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சோ கன்ஸ்ட்ரெயின்னா ஒண்ணும் இல்ல. வெரி சிம்பிள். ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு ரன் ஆகுறதுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு சர்டைன் லிமிட்டேஷன் இருக்கும். இப்போ எனக்கு ஒரு 100 டெஸ்ட் கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 டெஸ்ட் கேஸ் வந்துட்டு இவ்ளோ டைம்க்குள்ள ஆர் ஒரு 10 செகண்ட்குள்ள ரன் ஆகணும்னு சொல்லி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆர் எனக்கு 1 MB தான் வந்து ஸ்டோரேஜ் எடுத்துக்கணும்னு சொல்லி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ இதத்தான் வந்து நம்ம இங்க கன்ஸ்ட்ரெயின்ட்னு சொல்றோம். சோ டைரக்ட்டா நீங்க இந்த இவ்ளோ டைம்க்குள்ள வந்துட்டு ரன் பண்ணணும் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு குடுக்கக்கூடிய இன்புட் வந்து எந்த மாரி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஹிண்ட் குடுப்பாங்க. சோ அத வச்சு தான் வந்து நீங்க நம்ம இந்த புரோகிராம வந்துட்டு எவ்ளோ டைம்க்குள்ள ரன் பண்ற மாரி நம்ம சால்வ் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு புரியும். சரியா?
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க பாத்தீங்கன்னா n greater than or equal to 1, அதே மாதிரி less than or equal to 10 to the power 5. இந்த என்னங்கிறது வந்து ஒரு கொடுத்துருக்கூடிய இன்புட் நம்பர் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நம்பர் வந்துட்டு எனக்கு 1ல இருந்து 10 to the power 5 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய இன்புட் வந்து நமக்கு கொடுத்தா வந்துட்டு நம்மளோட ப்ரோக்ராம் வந்து ஹேண்டில் பண்ணணுமா, நம்மளோட சொல்யூஷன் வந்து ஹேண்டில் பண்ணணுமா, இதை வந்து நீங்க மைண்ட்ல வச்சுட்டு தான் வந்து உங்களோட சொல்யூஷன் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட் வந்துட்டு எட்ஜ் கேசஸ். ஸோ எட்ஜ் கேஸ்னா ஒன்றும் இல்லை, அன்யூசுவல் இன்புட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நார்மலா வந்துட்டு ஒரு 10 டெஸ்ட் கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ப்ராப்ளத்துக்கு. அந்த 10 டெஸ்ட் கேஸ்ல வந்துட்டு ஒரு 8 டெஸ்ட் கேஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஒரு 2 மட்டும் பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த 8க்கும் சம்மந்தம் இல்லாம இருக்கும். ஸோ அந்த சம்மந்தம் இல்லாத 2 டெஸ்ட் கேஸ் தான் வந்து எட்ஜ் கேஸ். அந்த எட்ஜ் கேஸ்ங்கிறது வந்துட்டு அந்த சம்மந்தம் இல்லாத 2 டெஸ்ட் கேஸை வந்து நீங்க சால்வ் பண்றதுக்கு நீங்க தனியா சொல்யூஷன் எழுதினாலும் சரி, அந்த மீதி இருக்கக்கூடிய 8 டெஸ்ட் கேஸை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு என்ன சொல்யூஷன் எழுதுறீங்களோ அந்த சொல்யூஷன் வந்துட்டு இந்த மீதி இருக்கக்கூடிய 2 டெஸ்ட் கேஸ் வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்துட்டு எம்டி இன்புட், டூப்ளிகேட், நெகட்டிவ்ஸ், இதுல வந்து ஒன் ஆஃப் த அன்யூசுவல் டெஸ்ட் கேசஸ். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திங்க் ஆஃப் அ ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் ஃபர்ஸ்ட். ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ்னா ஒன்றும் இல்லை, டைரக்ட் அப்ரோச். ஒரு ப்ராப்ளம் நமக்கு கொடுத்துருக்காங்க, அந்த கொஸ்டினை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம எப்படி கொண்டு வரலாம். ஸோ நீங்க வந்துட்டு ரொம்ப கோடை வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும், எடுத்த உடனே வந்துட்டு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணி நம்ம கோட் எழுதணும் அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். கொடுத்துருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுமா, நம்ம யோசிக்கக்கூடிய சொல்யூஷன், அவ்வளவுதான். அதை மட்டும் யோசிங்க போதும். அது ரொம்ப 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 ஒஸ்டா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க வந்துட்டு பேசிக் என்னென்ன தெரியுமோ, எக்ஸாம்பிளுக்கு பைத்தான்ல வந்துட்டு லிஸ்ட், டிக்ஷனரி, செட்டு, ஃபார் லூப், வைல் லூப் இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கான சொல்யூஷனை வந்து நம்ம கொண்டு வர முடியுமான்னு ஃபர்ஸ்ட் யோசிங்க. ஓகே, கொண்டு வர முடியும்னா ஃபர்ஸ்ட் அதை போட்டு பார்த்து அது எவ்வளவு தூரம் எஃபிஷியண்டா இருக்குன்னு சொல்லி பாத்துருங்க. சரியா? ஃபர்ஸ்ட் அது வந்து எனக்கு தேவையான நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய சொல்யூஷனா இருக்கணும் ஃபர்ஸ்ட். நான் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இங்க நான் ஒரு 2 சம் கொஸ்டின், நம்ம லீகோல வந்து ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின் 2 சம் கொஸ்டின். அதாவது நமக்கு வந்துட்டு ஒரு அரே கொடுத்துருப்பாங்க, அந்த அரேல வந்துட்டு ஒரு சர்டன் நம்பர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு டார்கெட் வேல்யூ கொடுத்துருவாங்க. ஸோ அந்த அரேல இருக்கக்கூடிய எந்த 2 வேல்யூ ஆட் பண்ணா எனக்கு இந்த டார்கெட் கிடைக்குமோ அந்த 2 நம்பரோட இண்டெக்ஸ் வந்து எனக்கு அவுட்புட்டா வேணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸோ இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் அந்த கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதான் அந்த இது. ஸோ நம்ஸ்னு ஒரு அரே கொடுத்துருப்பாங்க, டார்கெட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ 2 நம்பர் ஆட் பண்ணா எனக்கு இந்த வேல்யூ வரணும், அவ்வளவுதான். இதுதான் வந்து எனக்கு கொடுத்துருக்க கொஸ்டின். ஸோ 2 நம்பரை எப்படி நம்ம எடுக்கலாம் ஃபர்ஸ்ட். அந்த 2 நம்பர் வந்துட்டு இந்த அரேக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா நம்பரோட காம்பினேஷனா இருக்கணும். ஸோ என்ன பண்ணலாம், இந்த அரேல இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் செக் பண்ணாதான் வந்துட்டு நான் ஒரு பேர் ஆஃப் நம்பர் வந்து கிரியேட் பண்ண முடியும். நான் ஸோ அரேவை டிராவல்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்ச பேசிக் கான்செப்ட் என்ன, ஃபார் லூப். ஸோ ஒரு ஃபார் லூப் எழுதி நம்ம அரே வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் டிராவல்ஸ் பண்ண முடியும். ஓகே, அந்த அரே வச்சு அந்த ஃபார் லூப்பை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு நம்பர் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ரெண்டாவது நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், இன்னொரு ஃபார் லூப் யூஸ் பண்ணலாமா. பட் இன்னொரு ஃபார் லூப் வந்து நெஸ்டட் ஃபார் லூப்பா இருக்கணும். அப்பதான் வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் வந்துட்டு எனக்கு ஒரு நம்பர் சூஸ் பண்ணுதுன்னா அந்த செகண்ட் ஃபார் லூப் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் சூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே வச்சுக்கும், மீதி இருக்கக்கூடிய நம்பர்ஸ்லாம் வந்து இன்னொரு வாட்டி டிராவல்ஸ் பண்ணும். ஸோ எனக்கு ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு காம்பினேஷன் கிடைக்கும். ஸோ அந்த காம்பினேஷன் அந்த பேர்ல வச்சுட்டு நம்ம சம் பண்ணி இந்த டார்கெட் ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அந்த இண்டெக்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இவ்வளவுதான் வந்து சொல்யூஷன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க கோடு போட்டிருக்கேன் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் லூப், அடுத்து வந்து அதே ஃபார் லூப் வந்து நெக்ஸ்டடா போட்டிருக்கேன். ஸோ 2 நம்பரே ஆட் பண்ணி டார்கெட் ஈக்குவலா இருக்கான்னு பாக்குறேன். ஓகே, ஈக்குவலா இருந்துச்சுன்னா வந்து நம்ம அந்த இண்டெக்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம இந்த கோடோட காம்ப்ளெக்சிட்டியை அனலைஸ் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா O of n ஸ்கொயர். ஸோ நான் போட்ட சொல்யூஷன் வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிருச்சு. ஓகே, பட் கொடுத்துருக்கக்கூடிய ப்ராப்ளத்தோட ரெக்யர்மெண்ட்ஸை கம்ப்ளீட்டா ஃபுல்ஃபில் பண்ணுதான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பாருங்க, நான் அப்படியே கொஸ்டினுக்கு போறேன். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபாலோ அப்னு போட்டு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. கேன் யூ கம் அப் வித் an algorithm that is less than O of n square time complexity. அதாவது நான் கொடுக்கக்கூடிய சொல்யூஷன் வந்துட்டு O of n square time complexity விட கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டார்டிங்ல எழுதின சொல்யூஷன் ஓகே தான், பட் வந்துட்டு கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினோட எல்லா ரெக்யர்மெண்ட்டையும் வந்துட்டு என்னால வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியல. தட்ஸ் ஓகே, தட் இஸ் பெர்ஃபெக்ட்லி ஃபைன். பட் நம்மளோட அல்டிமேட் கோல் என்ன, அந்த கொஸ்டினை பார்த்து நம்ம கொஸ்டினுக்கு டைரக்டா வந்து நம்ம மைண்டுக்கு என்ன சொல்யூஷன் வருதோ அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்த்துடணும், ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து நம்மளோட 2வது ஸ்டெப். சரியா? ஸோ திங்க் ஆஃப் அ ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் ஃபர்ஸ்ட். இதுதான் வந்து 2வது ஸ்டெப். இந்த ஆப்டிமைஸ் பண்ற வேலையெல்லாம் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். நமக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு அதை சால்வ் பண்ண முடியுதான்னு சொல்லி பார்க்கணும் ஃபர்ஸ்ட். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன, இம்ப்ளிமெண்ட் அண்ட் டீபக் ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ இங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக்கை வச்சு நீங்க அதுக்கான சொல்யூஷனை கொண்டு வந்துட்டீங்க. ஓகே, பட் அந்த சொல்யூஷன் வந்துட்டு உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கணும். நீங்க அதே சொல்யூஷன் வந்துட்டு 2 நாள் கழிச்சு திரும்ப பார்த்தாலும் நான் என்ன எழுதியிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற லெவலுக்கு வந்துட்டு அந்த சொல்யூஷன் இருக்கணும். சரியா? அந்த கோட் இருக்கணும் ஆக்சுவலா. ஸோ இதை வந்து எப்பயுமே வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அப்பதான் வந்துட்டு நீங்க ஒரு வேலை அதை நீங்க ஆப்டிமைஸே பண்ண போறதா இருந்தாலும் அந்த கோட் கிளீனா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஆப்டிமைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இப்போ இங்க சொன்னேன்ல, 2 ஃபார் லூப் எடுத்து நம்ம வந்துட்டு 2 வந்து டார்கெட் மேட்ச் ஆனா நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணலாம்னு சொல்லிட்டு, இல்ல ஒருவேளை வந்துட்டு எனக்கு 2 ஃபார் லூப் போட்டா வந்துட்டு எனக்கு எப்படி ரன் ஆகும்னு சொல்லி தெரியல, எனக்கு ஆன்சர் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா
டைரக்ட்டா வந்து நீங்க டீபக் பண்ணுங்க. ஸோ டீபக் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம இந்த பிரிண்ட் ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்ணுவோம். பிரிண்ட் பண்ணி நம்ம என்ன மாரி ரிசல்ட் வருதுன்னு சொல்லி பார்க்க முடியும் நம்மளால. ஸோ இத வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம போட்ட அந்த ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் வந்துட்டு எல்லா டெஸ்ட் கேஸையும் வந்துட்டு சால்வ் பண்ணுதான்னு சொல்லி பார்க்கணும். நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த நார்மலா ஒரு 8 கேஸ் இருக்கு. மீதி வந்து ஒரு 2 கேஸ் வந்து அன்யூசுவலா இருக்கு. ஆர் எட்ஜ் கேஸ்ன்னு சொல்லலாம் நம்ம அத. ஸோ இந்த மாரி வந்து டிஃபரண்ட் டைப் ஆஃப் கேஸ வந்து நம்மளோட சொல்யூஷன் வந்துட்டு சால்வ் பண்ணுதான்னு சொல்லி பார்க்கணும். இதுதான் வந்து 3வது வேல. ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ்னா ஒண்ணும் இல்ல. நம்ம எழுதக்கூடிய ஒரு சிம்ப்ளஸ்ட் வெர்ஷன் ஆஃப் த கோட் தான் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ். நீங்க அந்த கோட் வந்து சிம்பிளா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. எனக்கு அது ஆப்டிமைஸா இல்லாம இருந்தாலும் பிரச்சனை இல்ல. பட் அந்த ப்ராப்ளத்துக்கு ஒன் ஆஃப் த சொல்யூஷனா இருக்கா? அது மட்டும் தான் அங்க தேவை எனக்கு. நம்ம ஆப்டிமைஸ் பண்ற வேலைய நம்ம ரிலேட்டடா பார்த்துக்கலாம். பட் இதெல்லாம் வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து மைண்ட்ல வச்சுட்டு ஃபாலோ பண்ணுங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆப்டிமைசேஷன். ஸோ இப்ப தான் வந்து நம்ம இந்த ஆப்டிமைசேஷனுக்கு வர்றோம். ஸோ இந்த ஆப்டிமைசேஷன பொறுத்தவரைக்கும், ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்துட்டு ஒரு லெவல் வரைக்கும் தான் ஆப்டிமைஸ் பண்ண முடியும். நீங்க வந்துட்டு ஒரு ரொம்ப ஆப்டிமைஸான கோட் எடுத்துட்டு, திரும்ப வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும்னு சொல்லி நினைக்காதீங்க. ஒரு செர்டைன் பாயிண்ட்ல வந்துட்டு, அந்த கொஸ்டினோட ஆப்டிமைசேஷன் வந்துட்டு, அந்த ப்ராப்ளத்த வந்து கம்ப்ளீட்டா வந்து ஃபுல்ஃபில் பண்ற மாரி தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்க ஸ்டாப் பண்ணிறணும் கண்டிப்பா. பட் அதுக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம ஆப்டிமைஸ் பண்ணலாம்? நான் எழுதியிருக்க கோட் வந்துட்டு எஃபிஷியன்ட்டா இருக்கா? இல்லையா? இத நம்மளால ஆப்டிமைஸ் பண்ண முடியுமா? அத வந்து ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். ஸோ எஃபிஷியன்ட்டா இல்லையான்னு சொல்லி செக் பண்றதுக்காக தான் வந்துட்டு இந்த காம்ப்ளெக்ஸிட்டி அனாலிசிஸ் இருக்கு. ஸோ நீங்க எழுதியிருக்கக்கூடிய கோட் வந்துட்டு எவ்ளோ டைம் எடுத்துக்குது? எவ்ளோ ஸ்பேஸ் எடுத்துக்குது? இத பாருங்க. அந்த சொல்யூஷனோட டைம் அண்ட் தென் ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸிட்டி வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்ளம்ல குடுத்த ரெக்யர்மென்ட்டோட மேட்ச் ஆகுதான்னு சொல்லி பாருங்க. ஓகே, மேட்ச் ஆனா குட். ஓகே, அதோட நிறுத்திடலாம். பிரச்சனை இல்ல. நீங்க அதுக்கு மேல ஆப்டிமைஸ் பண்றது உங்க திறமை ஆர் உங்க இன்ட்ரெஸ்ட் ஆர் வந்து பிராக்டிஸ் பண்றதுன்னு கூட சொல்லலாம். பட் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல வந்து நீங்க அந்த லெவலுக்குலாம் வேண்டாம். ஒன்ஸ் அவங்க குடுத்திருக்கக்கூடிய ரெக்யர்மென்ட்டோட உங்களோட காம்ப்ளெக்ஸிட்டி வந்து மேட்ச் ஆச்சுன்னா ஓகே, விட்டுறலாம். போதும். இல்ல ஒரு வேள மேட்ச் ஆகல. எனக்கு இன்எஃபிஷியன்ட்டா இருக்கு அப்டின்னா, நீங்க அத எஃபிஷியன்ட் பண்ணணும். ஸோ எஃபிஷியன்ட் பண்றதுக்கு நம்ம என்ன மாரி அப்ரோச்சஸ்லாம் சூஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கேன் ஐ யூஸ் அ பெட்டர் டேட்டா ஸ்ட்ரக்சர்? இந்த கொஸ்டின் தான் வந்து உங்க மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வரணும். ஸோ இத பண்றது மூலியமா என்னோட கோட வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியுமா? ஆப்டிமைஸ் பண்ண முடியுமா? அத ஃபர்ஸ்ட் யோசிங்க. ஓகே, பண்ண முடிஞ்சா கோ ஃபார் இட். பட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு எந்தெந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து எந்தெந்த இடத்துல வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சா மட்டும் தான் வந்துட்டு இந்த கொஸ்டினே வந்து நமக்கு வரும். இல்லைன்னா வந்துட்டு அப்படியே மண்டை பிளாங்க் ஆயிரும். இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியாது நமக்கு. ஸோ அதுக்கு தான் சொன்னேன், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் நல்லா கத்துக்கோங்க. அப்பதான் தெரியும் ஒரு ப்ராப்ளத்த வந்துட்டு எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி அப்ரோச் பண்ணா நம்மளால வந்து ஒரு எஃபிஷியன்ட்டான சொல்யூஷன கொண்டு வர முடியும். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப 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 மஸ்ட். சரியா? அடுத்த கொஸ்டின் என்ன? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கேன் ஐ யூஸ் பெட்டர் அல்காரிதம்? சேம் அஸ் த ப்ரீவியஸ் கொஸ்டின். எப்படி வந்து நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து வேற யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி செக் பண்ற மாரி, வேற அல்காரிதம் சூஸ் பண்ண முடியுமா? ஆர் யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்க அல்காரிதம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இது 2வது பாயிண்ட். 3வது பார்த்தீங்கன்னா, இஸ் திஸ் அ காமன் பேட்டர்ன்? காமன் பேட்டர்ன்னா ஒண்ணும் இல்ல. நீங்க இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல யூஸ் பண்ண அல்காரிதம் ஆர் அந்த பேட்டர்ன் இதே ப்ராப்ளத்துல திரும்ப ரீயூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி யோசிக்கணும். அப்படி பண்ண முடிஞ்சா, நீங்க அத தாராளமா சூஸ் பண்ணலாம். அது ஆப்டிமைஸா இருக்கோ, அது 2வது பிரச்சனை. ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆப்டிமைஸா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். சரியா? சோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு அதுதான் மீன் பண்ணுது. சோ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபைண்ட் த லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் வித்தவுட் ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸ். இந்த கொஸ்டின் வந்துட்டு நீங்க லீட் கோட்ல மோஸ்ட் ஆஃப் த பேர் பார்த்திருப்பீங்க. சோ அந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்போம் நம்ம சேனல்ல வந்து சால்வ் பண்றப்ப. சோ அந்த கொஸ்டினுக்கு வந்து எப்படி வந்து நம்ம ஸ்லைடிங் விண்டோ தான் சூஸ் பண்ணலாம்னு சொல்லி நமக்கு தெரியும். நான் சொல்லிக் குடுத்திருக்கேன். ஒவ்வொரு அல்காரிதம் யூஸ் பண்றதுக்குமே வந்துட்டு ஒரு 2, 3 கீவேர்ட் இருக்கும். இப்ப இந்த ஸ்லைடிங் விண்டோக்கு வந்துட்டு மின்னு, மேக்ஸ், சப்பரே ஆர் சப்ஸ்ட்ரிங் இந்த மாரிலாம் இருந்தா நீங்க ஸ்லைடிங் விண்டோ அப்ளை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லியிருக்கேன். சோ நீங்க அது வந்துட்டு ஆப்டிமைஸ் பண்ணுதோ, இல்ல வந்து சால்வ் பண்ணுதோ அதெல்லாம் 2வது விஷயம். ஓகே, நம்ம இத அப்ளை பண்ணா நமக்கு இது ஒன் ஆஃப் த சொல்யூஷனா இருக்குமான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஓகே இது வொர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி நீங்க எதையுமே டிசைட் பண்ணக்கூடாது. சரியா? அதெல்லாம் வந்துட்டு நீங்க ரொம்ப அட்வான்ஸ் லெவலுக்கு போயிட்டு நீங்க அத அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பிகினர் ஸ்டேஜ்க்கு வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு இப்படி ஆரம்பிங்க. சரியா? நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. நம்ம மேக்ஸிமம் சப்பரே சம் இந்த கொஸ்டின்ல வந்துட்டு ஆக்சுவலா வந்து நம்ம ஸ்லைடிங் விண்டோ யூஸ் பண்ணியிருப்போம். சோ அதே தான் இங்க. மேக்ஸ் கீவேர்ட் இருக்கு, சப்பரே இருக்கு. அவ்வளவுதான். போதும். இது 2 இருந்தா போதும். ஸ்லைடிங் விண்டோ டைரக்ட்டா அப்ளை பண்ணி பாரு. வொர்க் ஆச்சா? ஓகே இது ஒன் ஆஃப் த சொல்யூஷன். இத நம்ம அப்படியே வச்சுக்குவோம். இது ஆப்டிமைஸா இருக்கா? ஓகே முடிஞ்சது. அங்கேயே ஸ்டாப் பண்ணு. இல்ல ஆப்டிமைஸா இல்லையா? அப்ப நம்ம வேற அல்காரிதம்க்கு போவோம். சோ இங்க வந்துட்டு ஒரு டிப் மாரி கன்சிடர் பண்ணிக்கோங்க இத. ரெகக்னைசிங் பேட்டர்ன்ஸ் அண்ட் ரீயூசிங் பாஸ்ட் சொல்யூஷன் மேக்ஸ் சால்விங் நியூ ப்ராப்ளம்ஸ் ஃபாஸ்டர். ஒண்ணும் இல்ல. ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது, அதுல வந்துட்டு என்ன மாரி அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்கீங்க? அது என்ன மாரி கொஸ்டின்? சோ இந்த மாரி கொஸ்டினுக்கு நம்ம இந்த மாரி ஒரு அல்காரிதம் சூஸ் பண்ணியிருக்கோம். அத வந்துட்டு நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும். அத வந்துட்டு நீங்க எழுதி குருட்டு மனப்பாடம்லாம் நான் பண்ண சொல்லல. ஜஸ்ட் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாரி கொஸ்டினுக்கு நம்ம இந்த மாரி அல்காரிதம் அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அத அப்படியே கொண்டு வந்து வேற ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டு அதே ப்ராப்ளத்தோட சேமா இருந்துச்சுன்னா, அது கிட்டத்தட்ட 1 ஆர் 2 கீவேர்ட்ஸ் வந்து மேட்ச் ஆச்சுன்னா, திரும்ப அதே அல்காரிதத்த நீங்க அப்படியே அப்ளை பண்ணி பாருங்க.
அது ஒரு 80% வந்துட்டு சால்வ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்ப்போமா? ஸோ இது வந்துட்டு அனலைசிங் டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். ஒவ்வொரு வாட்டியும் நீங்க வந்துட்டு ஒரு சொல்யூஷன் வந்து கொண்டு வந்ததுக்கப்புறம், அதோட எஃபிஷியன்ஸ இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் தென் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி மூலியமா அனலைஸ் பண்ணணும். ஸோ அத வச்சு தான் வந்துட்டு நம்ம இந்த இந்த இதுக்கு இந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கலாமா? இல்ல வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம பெட்டரா பண்ணணுமா? அப்படின்னு சொல்லி நம்ம அத வச்சு தான் டிசைட் பண்ண முடியும். சரியா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் காமனா யூஸ் பண்ணக்கூடிய டைம் காம்ப்ளெக்சிட்டிலாம் நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். காம்ப்ளெக்சிட்டிஸ்லாம். ஸோ அது வந்து எந்தெந்த மாரி கேஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி நான் இங்க போட்டிருக்கேன். ஸோ இந்த டாக்குமெண்ட்ட வந்து நான் இந்த வீடியோவோட அட்டாச் பண்றேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதுல பார்த்துக்கோங்க. சரியா? அதே மாரி நம்மளோட சொல்யூஷன் வந்து எப்பயுமே வந்துட்டு மேக்ஸிமம் O ஆஃப் n கிட்ட இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது லீனியர் ரன் டைம்ல இருக்கணும். ஆர் அத விட கம்மியா இருந்தாலும் பரவால்ல. ஆர் log n அது இருந்தா இன்னும் பெட்டர் தான். ஸோ முடிஞ்ச அளவு வந்துட்டு நம்ம இந்த காம்ப்ளெக்சிட்டிக்கு நம்ம சொல்யூஷன கொண்டு வர பார்க்கணும். சரியா? அது ஸ்பேஸா இருந்தாலும் சரி, இல்ல அது டைமா இருந்தாலும் சரி. ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு நம்ம n ஸ்கொயர் ஆர் வந்துட்டு n log n அதோட நிறுத்திட முடியும். அதாவது அதுக்கு மேல அத ஆப்டிமைஸ் பண்ண முடியாது. பட் முடிஞ்ச அளவு வந்துட்டு நம்ம இந்த காம்ப்ளெக்சிட்டிக்கு கொண்டு வர ட்ரை பண்ணணும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் போவோம். லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக்ஸ் அண்ட் ரீவிசிட் ப்ராப்ளம்ஸ். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ப்ராப்ளத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க, ஆப்டிமைஸ் பண்றீங்க, சால்வ் பண்றீங்க. அதெல்லாம் வந்துட்டு 2வது விஷயம். ஃபர்ஸ்ட்டு ஒரு தப்புல இருந்து ஒரு விஷயத்த கத்துக்க ட்ரை பண்ணணும். அதே தப்ப திரும்ப பண்ணாம நாம பார்த்துக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். சரியா? நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஒரு ப்ராப்ளத்த வந்து நீங்க சால்வ் பண்ணதுக்கு அப்புறம், உங்கள நீங்களே வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுக்கணும். வேர் டிட் ஐ ஸ்ட்ரகிள்? இந்த கொஸ்டின நான் சால்வ் பண்றப்ப எந்த இடத்துல வந்து நான் ஸ்டக் ஆனேன்? இந்த இடத்துல வந்து நான் டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா, வேற என்ன மாரி நான் அந்த இடத்துல அப்ரோச் பண்ணியிருந்தா, இன்னும் நான் வந்து அந்த டைம சேவ் பண்ணியிருக்க முடியும். ஆர் வந்து அந்த சொல்யூஷன வந்து பெட்டரா பண்ணியிருக்க முடியும்னு சொல்லி யோசிங்க. அதே தப்ப திரும்ப வேற ஒரு ப்ராப்ளத்த நீங்க பண்ணக்கூடாது. சரியா? 2வது குட் ஐ ஹேவ் அப்ரோச்ட் இட் டிஃபரண்ட்லி? ஸோ இந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷன் வந்துட்டு, நீங்க நெறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண மட்டும் தான் வரும். நீங்க ஒரு ப்ராப்ளம் பார்க்குறீங்க, ஒரு வாட்டி ஒரு அல்காரிதம் வந்து யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. வேற ஒரு ப்ராப்ளம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வந்துட்டு என்ன மாரி சொல்யூஷன் வந்து கொண்டு வரணும்னு தெரியலனா, நீங்க மறுபடியும் ஸ்க்ராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கணும். இல்ல ஒருவேள நீங்க ஒரு 50 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கீங்கன்னா, அந்த 50ஐயும் வந்து நம்ம ரீகலெக்ட் பண்ணி, இந்த 50 ப்ராப்ளத்துல இருக்கக்கூடிய அல்காரிதத்த நம்ம ஏதோ ஒண்ண வந்துட்டு இங்க அப்ளை பண்ண முடியுமான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அந்த மாரி வந்துட்டு டிஃபரண்டா வந்து அந்த ப்ராப்ளத்த அப்ரோச் பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லி நீங்க கேள்வி கேட்கணும் உங்கள. அடுத்தது நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, ஆர் தேர் மல்டிபிள் சொல்யூஷன்ஸ்? கண்டிப்பா வந்து எஸ் தான் இருக்கு. ஏன்னா வந்துட்டு ஒரு கொஸ்டினுக்கு மல்டிபிள் சொல்யூஷன் கண்டிப்பா இருக்கும். பட் இப்ப நீங்க வந்துட்டு ஒரு 1 ஆர் 2 சொல்யூஷன் வரைக்கும் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. 3 சொல்யூஷன் வந்துட்டு உங்களுக்கு தெரியல. உங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்படின்னா, ஏன் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி உங்கள நீங்களே கேள்வி கேளுங்க ஃபர்ஸ்ட்டு. நீங்க ஏதாவது மிஸ் பண்றீங்களான்னு சொல்லி பாருங்க. உங்களுக்கு ஆல்ரெடி வந்து அது சம்மந்தமா ஏதாவது நாலேட்ஜ் இல்லையான்னு சொல்லி பாருங்க. அத வந்து ஃபர்ஸ்ட்டு கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு ஒரு YouTube வீடியோவோ, இல்ல வந்து ஒரு Googleலயோ எங்கேயாவது போயிட்டு இந்த கொஸ்டினுக்கு வேற ஏதாவது சொல்யூஷன் கொண்டு வர முடியுமான்னு சொல்லி பாருங்க. தப்பே இல்ல. அத பார்த்துட்டு, ஓகே நம்ம இந்த சொல்யூஷன் நம்மளால ஏன் கொண்டு வர முடியலன்னு சொல்லி உங்கள நீங்களே கேள்வி கேளுங்க. அது மேக்ஸிமம் பார்த்தா, அந்த அல்காரிதம் நமக்கு தெரியாம இருக்கும். அத பத்தி நம்ம எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இல்ல ஒருவேள வந்துட்டு, அதுல யூஸ் பண்ண ஒரு பேசிக் கான்செப்ட் ஆர் பேசிக் சின்டாக்ஸ் வந்து நமக்கு தெரியாம இருந்திருக்கும். ஆர் பேசிக் டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு தெரியாம இருக்கும். சோ, அத வந்து கத்துக்கோங்க. சரியா? ஒரு வாட்டி ஒரு கொஸ்டின பார்த்து, அதுக்கான சொல்யூஷன் வந்து எங்கேயாவது பார்த்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்னா, அந்த சொல்யூஷன வந்து நம்மளால ஏன் கொண்டு வர முடியலன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கேள்வி கேளுங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி நெக்ஸ்ட் யோசிங்க. சோ, அத வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்புறம் வந்துட்டு நீங்க அதே மாரி கொஸ்டின வந்துட்டு வேற எங்கேயாவது பார்த்தா, நீங்க புதுசா கண்டுபிடிச்ச சொல்யூஷன் ஆர் புதுசா தெரிஞ்சுக்கிட்ட சொல்யூஷன் வந்துட்டு இங்க அப்ளை பண்ண முடியுமா? அத வந்து பாருங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் இங்க ஒரு கோல்டன் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிக்கும்போது, ரொம்ப நேரமா வந்துட்டு அது எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஆர் வந்துட்டு பாதியோட வந்துட்டு அதுக்கு மேல எப்படி கன்டின்யூ பண்றதுன்னு தெரியல. இந்த மாரி வந்து ரொம்ப நேரமா டைம வேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே ஸ்டக் ஆயிட்டீங்கன்னா, ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து ஹிண்ட் குடுத்திருப்பாங்க. நான் வந்து லீட் கோட்ல மோஸ்ட்லி குடுத்திருப்பாங்க. அப்படி இல்லன்னா வந்துட்டு, நீங்க அந்த கொஸ்டின் அப்படியே காப்பி பண்ணி ChatGPT ஆர் வந்துட்டு Google Gemini, Copilot எவ்வளவோ AI டூல்ஸ் இருக்கு நம்மகிட்ட. அதுல போயிட்டு நீங்க ஆன்ஸர் கேட்கக்கூடாது. இந்த கொஸ்டின வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்? இதுக்கான ஏதோ ஒரு அப்ரோச் வந்து எனக்கு சொல்லுன்னு சொல்லி கேளுங்க அதுகிட்ட. அது ஏதாவது ஒரு 2, 3 ஹிண்ட் குடுக்கும். அத வச்சுட்டு உங்களால சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்க. அதே மாரி அந்த ஹிண்ட் வந்து உங்களுக்கு ஏன் தெரியல? அத ஃபர்ஸ்ட் யோசிங்க. சரியா? தெரியலன்னா, ஓகே. நம்ம அத இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? அத யோசிங்க. சரியா? இல்ல ஒரு வேள அதெல்லாம் பார்த்தும் வந்து உங்களுக்கு தெரியலன்னா வந்துட்டு, இன்னொரு கொஸ்டின் உங்கள கேளுங்க. இது வந்து நம்மளோட நாலேட்ஜ்க்கு ரொம்ப ஃபாரா இருக்கான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் யோசிங்க. நமக்கு பேசிக்ஸ் தான் தெரியும். நம்ம வந்து ரொம்ப ஹார்ட் ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறோம். சோ, நமக்கு தெரிஞ்ச நாலேட்ஜும் இதுவும் வந்துட்டு ரொம்ப தூரத்துல இருக்கு. சோ, நம்ம எங்கேயோ வந்துட்டு ஸ்கிப் பண்றோம்ன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. சோ, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஈஸில இருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து ஹார்டுக்குலாம் போகணும். அப்பதான் வந்து ஈஸி ப்ராப்ளத்துல கத்துக்கிட்ட அல்காரிதம் ஆர் சொல்யூஷன் எல்லாத்தையும் வந்துட்டு பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நீங்க மீடியம்ல அப்ளை பண்ண முடியும். மீடியம்ல வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்டா இருக்கும். மறுபடியும் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி தான் வந்து நீங்க ஹார்ட்ல அப்ளை பண்ண முடியும். ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு நீங்க ஈஸில இருந்து டைரக்ட்டா ஹார்டுக்கே போலாம்.
அது வந்து ஆக்சுவல் ஹார்ட் ப்ராப்ளமாவே இருக்காது. அதுக்கு வந்து டைரக்ட் சொல்யூஷனே வந்துட்டு ஒரு ஆப்டிமைஸ்ட் சொல்யூஷனா இருக்கும். ஸோ அந்த மாரி நேரத்துல நீங்க சூஸ் பண்ணலாம். இல்ல உங்களால ஒரு கொஸ்டின வந்துட்டு நீங்க டைரக்ட்டா ஹார்ட் ப்ராப்ளத்த சால்வ் பண்ண முடியலன்னா, அங்க நீங்க டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. திரும்ப வந்துட்டு அதுக்கான பேசிக் என்னன்னு பார்க்கணும். அந்த பேசிக் ப்ராப்ளத்த நீங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதத்தான் வந்து நான் இங்க சொல்றேன். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன? ஹவ் டூ பிராக்டிஸ் எஃபெக்டிவ்லி. ஒரு ப்ராப்ளத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, அதுக்கு ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் கிரியேட் பண்ணிக்கிட்டு, அத ஆப்டிமைஸ் பண்ணிட்டு, காம்ப்ளெக்ஸிட்டி அனலைஸ் பண்ணிக்கிட்டு, அத டீபக் பண்ணிட்டு, அதுல பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் நமக்கு லேர்ன் பண்ணிக்கிட்டு, இது எல்லாத்தையும் பண்ணா மட்டும் பத்தாது. பிராக்டிஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரியா? உங்கனால முடியாத ஒரு விஷயத்த கூட கன்டினியூஸ் பிராக்டிஸ் மூலியமா பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராவர்ப் வந்து ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட்ன்னு சொல்லிட்டு. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்லுவாங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பேசுறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து நீங்க பேசக்கூடிய ஃப்ளூயன்சி வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதே மாரி தான் இங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பிராக்டிஸ் பண்றீங்களோ, ப்ராப்ளம் வந்து திரும்ப திரும்ப சால்வ் பண்றீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து உங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இங்க வந்துட்டு நான் ஒரு பிளான் மாரி குடுத்திருக்கேன். ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஒரு சில பேர் வந்துட்டு இத விட கம்மியான டைம்லயே வந்துட்டு நீங்க கத்துக்க முடியும். இத விட கொஞ்சம் ஒரு சில பேத்துக்கு அதிகமா தேவைப்படும். ஒரு சில பேர் இதே டைம்ல கத்துக்க முடியும். பட் அது மேட்டர் கிடையாது. கத்துக்கிறோமா? அதுதான் அங்க மேட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஈஸி ப்ராப்ளம் வந்துட்டு நீங்க சால்வ் பண்றதுக்கு வந்துட்டு 1 ஆர் 2 வீக் ஆகும். ஒரு 15 நாளுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அதுக்கெல்லாம். நான் என்ன சொல்றேன்னா, பேசிக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் ஆயிட்டு அண்ட் தென் வரணும். நான் வந்து எடுத்த உடனே வந்துட்டு இதெல்லாம் சேர்த்து வந்து கத்துக்கிட்டு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ற அளவுக்குலாம் 2 வாரம் கண்டிப்பா பத்தாது. நீங்க பேசிக் ஸ்ட்ராங்கா இருக்கே வந்துட்டு குறைஞ்சது ஒரு 2 மாசம். குறைஞ்சது 3 மாசமாவது ஆயிரும். ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி வேணா லேர்ன் பண்ணீங்கன்னா வேணா ஒரு 1 1/2 மாசம் இல்ல 2 மாசத்துல கத்துக்கலாம். நீங்க சும்மா வீடியோ பார்க்கறது மூலியமாலாம் மட்டும் வந்துட்டு உங்க அந்த ஸ்கில் வந்து உங்க மண்டையில ஏறிருச்சுன்னு சொல்லி நீங்க நினைச்சக் கூடாது. பார்க்கறப்ப தெரியும். எல்லாம் ஈஸியா தான் இருக்கும். பார்த்த உடனே வந்துட்டு ஓகே நமக்கு புரிஞ்சிருச்சு. இது நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். அந்த மாரி மைண்ட் செட்ல எல்லாரும் இருப்பாங்க. பட் அது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான டைம் வரும்போது மைண்ட் அப்படியே பிளாங்க் ஆயிடும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, பிராக்டிஸ் இல்ல. அதுதான் வந்து மெயின் ரீசன். சோ நான் இங்க சொன்ன மாரி வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு டைம் தேவையோ எடுத்துக்கோங்க. பட் முடிஞ்ச அளவு கம்மியான டைம்ல வந்துட்டு நெறைய அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரியா? ஏன்னா டைம்ங்கிறது வந்து ரொம்ப 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 வந்து ப்ரீசியஸ். ஒன்ஸ் போயிட்டா திரும்ப கிடைக்காது. சோ வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு குயிக்கா எல்லாத்தையும் லேர்ன் பண்ண முடியுமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு குயிக்கா லேர்ன் பண்ணுங்க. சரியா? சோ ஃபர்ஸ்ட் வந்து ஈஸில ஸ்டார்ட் பண்ணுங்க. ஈஸில வந்து எப்ப வந்து நீங்க ஸ்டெபிலைஸ்டா ஃபீல் பண்றீங்க. நான் எந்த ப்ராப்ளம் குடுத்தாலும் என்னால வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்ண முடியுது. ரொம்ப ஆப்டிமைஸா இல்லனாலும் ஓரளவுக்கு வந்துட்டு என்னால வந்து சால்வ் பண்ண முடியுதுன்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே எப்ப வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுறீங்களோ, அப்ப வந்துட்டு நீங்க மீடியம் ப்ராப்ளத்துக்கு மூவ் ஆகுங்க. சரியா? அதே மாரி நீங்க அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்லாம் கத்துக்கும் போதே வந்துட்டு, ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் கத்துக்கிறீங்கன்னா, அத வந்து எப்படி வந்து நம்ம பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளமா எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. நீங்க வந்து தனியா அத இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பதிலா ஒரு ப்ராப்ளமா சால்வ் பண்ணீங்கன்னா, அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டரா டீச் பண்ணும். சோ இந்த அப்ரோச்ச சூஸ் பண்ணுங்க. சரியா எப்பயுமே? ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் எடுக்கிறீங்கன்னா, ஒரு 5, 6 ப்ராப்ளம் அதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்க. ஒரு அல்காரிதம் அதே மாரி தான். சோ அதே மாரி மீடியம்க்கு, அதே மாரி ஹார்டுக்கு. ஒரு ஒரு மு ஒரு ஒரு டாபிக் முடிச்ச உடனே வந்துட்டு, ஒரு 3 ஈஸி கொஸ்டின், 2 மீடியம் கொஸ்டின், ஒரு ஹார்ட் கொஸ்டின் இந்த மாரி சால்வ் பண்ணி பாருங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ட்ராக் தி புரோகிரஸ் அண்ட் ஸ்டே கன்சிஸ்டென்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். கன்சிஸ்டன்சி தான் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நெறைய தப்பு பண்றீங்க. நீங்க எதுவுமே கத்துக்கல. அதெல்லாம் அங்க மேட்டரே இல்ல. கன்சிஸ்டென்ட்டா ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? அதுதான் அங்க மேட்டர். ஒரு காட்டுல இருக்க சிங்கத்த கூட்டிட்டு வந்து நீங்க வீட்ல வந்துட்டு ஒரு நாயோடவோ, இல்ல பூனையோடவோ வளர்த்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது தான் சிங்கம்ங்கிறதே மறந்துரும் ஆக்சுவலா. வீட்ல நாய், பூனைலாம் எப்படி வந்து நம்மகிட்ட வந்துட்டு ரொம்ப செல்லமா கொஞ்சிட்டு இருக்கோ, அதே மாரி சிங்கமும் மாறிரும். அது வேற ஒண்ணும் இல்ல. கன்சிஸ்டன்சி. ஒரு விஷயத்த நீங்க தொடர்ந்து பண்ணும்போது, உங்க பிளட் மொத்தமாவே வந்து அந்த விஷயம் ஊறி போயிரும். சோ நீங்க ஒரு ஒரு சர்டைன் பாயிண்ட்க்கு அப்புறம் வந்துட்டு நீங்க அத ஸ்டாப் பண்ண நெனச்சாலும், உங்களை மீறி அது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு திரும்ப வந்து அந்த விஷயத்த நீங்க பண்ணுவீங்க. சோ இந்த ப்ராப்ளம் சால்விங்க பொறுத்தவரைக்கும் பிராக்டிஸ், பிராக்டிஸ், பிராக்டிஸ். சால்வ் மோர் ப்ராப்ளம்ஸ். இத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சால்வ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம 1 டேக்கு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து சும்மா சோசியல் மீடியா, ஃபார் எக்ஸாம்பிள் Instagram ஆர் WhatsApp இந்த மாரி எடுத்துக்கிட்டா கூட, கண்டிப்பா வந்து ஒரு 1 ஹவராவது மினிமம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அதுல நம்ம. ஸ்பெண்ட் பண்றது வந்து நான் தப்புன்னு சொல்ல வரல. அது வந்து நம்ம எப்ப வேணா பண்ணலாம். பட் நம்ம லைஃப்ல வந்து நம்ம ஸ்டெபிலைஸ் ஆகறதுக்கு வந்துட்டு, நமக்குன்னு வந்து ஒரு ஜாப் வேணும். அது வந்துட்டு உங்களோட இன்ட்ரெஸ்ட்ட பொறுத்து. ஒரு சில பேர் வந்துட்டு பிசினஸ் பண்ணணும்னு சொல்லி நெனைப்பீங்க. ஒரு சில பேர் வந்துட்டு நான் வொர்க் போயே வந்து சம்பாரிச்சுக்கிறேன்னு சொல்லி நெனைப்பீங்க. இன்னொரு சில பேர் வந்து அவங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல வந்து ஏதாவது ஒரு கரியர் சூஸ் பண்ணுவாங்க. அது வந்து அவங்களோட மைண்ட் செட்ட பொறுத்து. பட் இந்த இடத்துல இந்த ப்ராப்ளம் சால்விங்ன்னு வரும்போது, நம்ம ஏன் இவ்ளோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்? இதெல்லாம் ஏன் இவ்ளோ தெரிஞ்சுக்கணும்? அதுக்கெல்லாம் ஒரே ஆன்ஸர் மனி. உங்களோட சந்தோஷம், உங்களோட நிம்மதி. இந்த 3ம் தான் வந்து ஒரு ஹியூமனுக்கு வந்து ரொம்ப பேசிக்கா ஆயிருச்சு. சோ வந்துட்டு இதெல்லாம் நான் ஏன் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து கஷ்டமா தான் இருக்கும். ஓகே. இத வந்து நான் பண்றது மூலியமா எனக்கு தேவையான ஹாப்பினஸ் கிடைக்கும். அது இப்ப இல்லனாலும் ஃபியூச்சர்ல கிடைக்கும். அத வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு சர்டைன் பாயிண்ட்ல வந்துட்டு, ஓகே நம்ம வந்துட்டு இவ்ளோ கஷ்டப்பட்டதுக்கு வந்துட்டு ஒரு அவுட்புட் நமக்கு ரிசல்ட் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் வரும். அந்த நேரத்துல வந்துட்டு இந்த நீங்க பட்ட கஷ்டம் எதுவுமே வந்து அங்க பெருசா தெரியாது. சோ கிடைக்கிற டைம்ல வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? ரொம்பலாம் வேணாம். ஒரு நாளைக்கு ஒரு 2, 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. மினிமம் 1 இல்ல 2 1 ஃபர்ஸ்ட் அதாவது மினிமம் 1 வச்சுக்கோங்க.
மேக்ஸிமம் எவ்வளோ வேணா சால்வ் பண்ணுங்க, தப்பில்ல. மினிமம் 1 ஆர் 2 வந்து கண்டிப்பா சால்வ் பண்ணுங்க. சரியா? அப்பதான் வந்துட்டு அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு கன்சிஸ்டன்ட்டா மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கும். நீங்க ஒரு 2 நாள் வந்து நீங்க விட்டுட்டு புதுசா நீங்க 3ஆவது நாள் ஆரம்பிச்சாவே வந்துட்டு எல்லாமே புதுசா இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. சரியா? இந்த டைம் இல்ல அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு நொண்டி சாக்கு ஆக்சுவலா. ஒரு 2 ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆகுமா? ஒரு நாள் 24 மணி நேரத்துல வந்துட்டு 1 மணி நேரம் கூடவா சும்மா இல்லாம நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா இருக்காது. எவ்வளவோ ஃப்ரீ டைம் நமக்கு இருக்கும். ஸோ நீங்க தான் அத யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்னது தான். மெயின்டெயின் அ ப்ராப்ளம் சால்விங் ஜர்னல் வித் மிஸ்டேக்ஸ் அண்ட் லெசன்ஸ் லேர்ன்ட், காமன் பேட்டர்ன்ஸ் அண்ட் பெஸ்ட் அப்ரோச்சஸ். ஸோ இதெல்லாமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த 3 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீவிசிட் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப்டர் எ வீக் டூ என்ஷூர் ரிட்டென்ஷன். அப்டின்னா ஒண்ணும் இல்ல. நீங்க போன வாரம் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்பீங்க. நீங்க ஒரு வாரம் கழிச்சு அதே ப்ராப்ளம் திரும்ப போய் பார்த்தீங்கன்னா, உங்களால வந்துட்டு நீங்க போன வாட்டி போட்ட அதே அல்காரிதத்த வந்துட்டு திரும்ப அப்ளை பண்ண முடியுதான்னு பாருங்களேன். கண்டிப்பா வந்து மோஸ்ட் ஆஃப் த பேர்னால அப்ளை பண்ண முடியாது. அது வந்துட்டு என்ன சொல்றது? ஒரு சிம்பிள் ப்ராப்ளமா இருந்தா ஞாபகம் இருக்கும். ஒரு ரொம்ப ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வந்துட்டு திரும்ப நீங்க ரீவிசிட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அது ஞாபகம் இருக்காது. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு என்ன தெரியுது? நம்ம வந்துட்டு அதே டைப் ஆஃப் அல்காரிதம் வந்து வேற எங்கேயுமே நம்ம அந்த பேட்டர்ன் வந்து நம்ம எங்கேயுமே ரீயூஸ் பண்ணல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பேட்டர்ன் நமக்கு மறந்து போச்சு. ஸோ அந்த பேட்டர்ன வந்து திரும்ப நம்ம ரீயூஸ் பண்ணி பார்க்கணும். அதே ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, இல்ல அதே பேட்டர்ன்ல வேற ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, ரீயூஸ் பண்ணி பார்க்கணும். அப்பதான் வந்து அது நமக்கு ஞாபகத்திலேயே இருந்துட்டு இருக்கும். சரியா? ஸோ மெயின் திங் வந்து கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ எண்ட் ஆஃப் த ஸ்லைடுக்கு வந்தாச்சு. இது எல்லாத்தையும் நான் வந்து கன்சல்டேட் பண்ணி எழுதியிருக்கேன் அவ்வளோ இந்த இடத்துல. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து மாஸ்டர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ் பிஃபோர் சால்விங் ப்ராப்ளம்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் த ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் தென் ஆப்டிமைஸ். தேர்ட் வந்து ரெகக்னைஸ் காமன் ப்ராப்ளம் சால்விங் பேட்டர்ன்ஸ். ஸோ இந்த பேட்டர்ன வந்து இந்த காமனா இருக்கக்கூடிய பேட்டர்ன வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பயுமே. அடுத்து என்ன? அனலைஸ் டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப்டர் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ ஒரு ப்ராப்ளத்துக்கு வந்து எப்பயுமே வந்து நீங்க நீங்க எழுதின சொல்யூஷனோட ஆப்டிமைஸ் சொல்யூஷன் கண்டிப்பா இருக்கும். ஸோ அத கண்டுபிடிக்கிறது எப்படி? அந்த காம்ப்ளெக்சிட்டி அனலைஸ் பண்ணா மட்டும் தான் தெரியும். ஸோ அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 5த் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பிராக்டிஸ் கன்சிஸ்டன்ட்லி அண்ட் ட்ராக் ப்ராக்ரஸ். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து இது வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மாரி தான். என்கேஜ் இன் கன்டெஸ்ட் அண்ட் மார்க் இன்டர்வியூஸ் டூ ரிஃபைன் ஸ்கில்ஸ். ஸோ இது ஒண்ணும் இல்ல. லீட் கோட்ல வந்துட்டு டெய்லி வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு அவங்களே குடுப்பாங்க. டெய்லி சேலஞ்ச் மாரி. அடுத்து வந்துட்டு வீக்லி கான்டெஸ்ட்லாம் நடத்துவாங்கன்னு நெனைக்கிறேன். அது ஃப்ரீ கான்டெஸ்ட் தான் நெனைக்கிறேன் நானு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அது வந்துட்டு நீங்க தப்பு பண்றீங்களோ, இல்ல ஒண்ணுமே தெரியலையோ அதெல்லாம் 2வது விஷயம். ஏதோ ஒண்ணு கத்துக்குவீங்க கண்டிப்பா. அதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றது மூலியமா. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரியா? ஸோ த ஃபைனல் பாயிண்ட். ப்ராப்ளம் சால்விங் இஸ் எ ஜர்னி. ஸ்டே பேஷண்ட், கீப் பிராக்டிசிங் அண்ட் இம்ப்ரூவ் டெய்லி. ஃபர்ஸ்ட் திங் பொறுமை. இந்த பொறுமை வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு நீங்க கடைப்பிடிக்கிறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களோட கன்சிஸ்டன்சி இம்ப்ரூவ் ஆகும். உங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஒரு ப்ராப்ளம பார்த்த உடனே வந்துட்டு, இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமாடா, இதெல்லாம் போய் சால்வ் பண்ணுமா? இது கடுப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிறக்கூடாது எப்பயுமே. பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். பொறுமை ரொம்ப 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 முக்கியம். அவசரப்பட்டோம்னா, அங்க ஒண்ணுமே நடக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பொறுமை. 2வது பிராக்டிஸ். இந்த இம்ப்ரூவ் டெய்லி வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். சரியா? ஸோ இவ்ளோ தூரம் வந்து உங்க டைம ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க் யூ. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாரி ஒரு ஃபைனல் டிப் தான் இது. த ஒன்லி வே டூ கெட் பெட்டர் அட் ப்ராப்ளம் சால்விங் இஸ் டூ சால்வ் மோர் ப்ராப்ளம்ஸ். ஹேப்பி கோடிங். ஸோ இதே மாரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குற வரைக்கும் குட் பை ஃபிரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.